ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எசென்ஷியல் தமிழ் சேனலுக்கு பியூட்டி அண்ட் கேர் செக்மெண்ட்டில் ஷீட் மாஸ்க் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது ப்ரொஃபஷனல் மெத்தடில் இருக்கும். முக்கியமாக சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு வந்தாலே ஹீட் பாயில்ஸ் இருக்குது, சன் டேமேஜ் அதிகமாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணி ஸ்கின்னை காமாக வச்சுக்கிறதுக்கும் ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கு ஒரு டீப் ஹைட்ரேஷன் கொடுக்கறதுக்காக நம்ம ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணலாம். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். வெயிங் ஸ்கேலில் பவுலை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். கிளிசரின் சேர்த்துக்கிறேன். இது ஒரு ஹியூமெக்டன் டீப் ஹைட்ரேஷன் கொடுக்கும். சாந்தம் கம் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். DM வாட்டர் மெஷர் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெட்டிவேர் ஹைட்ரோசல் சேர்த்துக்கிறேன். போர்ஸை டைட்டன் பண்ணும். ஃபேஸில் ஆக்னி இருக்குது, ஹீட் ரேஷஸ் இருந்ததுன்னா அதை ரெடியூஸ் பண்ணும், ஸ்கின்னை காமாக வச்சுருக்கோம். சாஃப்ரான் ஹைட்ரோசல் சேர்த்துக்கிறேன். ஸ்கின்னோட கம்ப்ளெக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணும். ஃபேஸில் ஸ்பாட்ஸ் இருக்குன்னா அதை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஸ்கின்னை காமாக வச்சுருக்கோம். ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். ஸ்கின்னை ரெஃப்ரெஷ்டாக வச்சுருக்கோம், ஹைட்ரேட் பண்ணி கொடுக்கும். லிக்கோரைஸ் எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி நம்ம ஸ்கின்ல இருக்க டார்க் ஸ்பாட்ஸ் பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணி ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்கும், ஸ்கின்னை காமாக பிரைட்டாக வச்சுருக்கோம். ரோசிப் எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கிறேன். டீப் ஹைட்ரேஷன் கொடுக்கும், கொலாஜனை பூஸ்ட் பண்ணும், ஃபேஸில் இருக்க பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணும். கேலண்டுலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கிறேன். ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, ஸ்கின்னை காமாக வச்சுருக்கோம். ஃபேஸில் இருக்க ரேஷஸ், பர்ன் அண்ட் ஆக்னி ரெடியூஸ் பண்ணும், ஈவன் இன்ஃப்ளமேஷனும் ரெடியூஸ் ஆகும். ஐபிஸ்கஸ் எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கிறேன். செம்பருத்தியை நேச்சுரலாகவே போட்டாக்ஸ் பிளான்ட்னு சொல்லுவாங்க. இதில் நேச்சுரலாகவே AHA இருக்குது, அதாவது ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட் இருக்குது. அது நம்ம ஸ்கின்னை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்கும், ஸ்கின்னை ஹைட்ரேட்டிங்காக வச்சுருக்கோம். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின்ஸ் இருக்குது. ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்துக்கிறேன். ஃப்ரேக்ரன்ஸ் நான் சேர்க்கல, ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். கடைசியாக சோடியம் குளூக்கோனேட் சேர்த்துக்கிறேன். இது ஒரு ஹியூமெக்டன் மாதிரி தான், ஸ்கின்னோட pH வேல்யூ பேலன்சிங்காக வச்சுருக்கோம், ரொம்ப ஜென்டிலாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஷீட் மாஸ்க் இந்த மாதிரி டேப்லெட் ஃபார்மில் வருது. இது 50 பீசஸ் 100 பீசஸ் உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும். லிங்க் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதுதான் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா நம்ம கடையில் ஒரு ஷீட் மாஸ்க் வாங்கணும்னா 100லேருந்து உங்களுக்கு 500 ருபீஸ் வரைக்கும் வரும். பட் இது பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும், ஆனால் இதில் 100 பீசஸ் வரைக்கும். ஸோ நம்ம எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஷீட் மாஸ்க்கை நான் உள்ளே சேர்த்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் நம்ம சோக் பண்ணி வைக்கலாம். ஷீட் மாஸ்க் நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு ஒருவேளை நீங்கள் ப்ரொஃபஷனல் மெத்தடில் இதை சேல் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கான பேக்கேஜிங்கில் இதை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு 1 to 2 கிராம்ஸ் சீரம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் உள்ளே சேர்த்துட்டு பேக் பண்ணிவிட்டு நீங்கள் சேல் பண்ணலாம். ஆர் நீங்கள் ஓன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா க்ளீன் ஃபேஸில் இந்த ஷீட் மாஸ்க்கை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு விட்டுருங்க. வாஷ் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் வாரத்துக்கு 2 வாட்டி 3 வாட்டி எத்தனை வாட்டி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சேல் பண்ண போகிறீங்கன்னா pH வேல்யூ டெஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட pH வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருந்தால் சிட்ரிக் ஆசிட் ஒரு பிஞ்ச் நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு பேலன்சிங்காக இருக்கும். இதில் விட்டமின் C இருக்குது, டீப் ஹைட்ரேஷன் கொடுக்கும், ஸ்கின் பேரியரை ஹெல்த்தியாக வச்சுருக்கோம். முக்கியமாக சம்மர் டைமில் சன் டேமேஜ் இருக்கும். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணி ஸ்கின்னை காமாக க்ளோயிங்காக பிரைட்டாக வச்சுருக்கோம். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நான் ஷீட் மாஸ்க் ப்ரொஃபஷனல் மெத்தடில் இல்லாமல் DIY மெத்தடில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் டீட்டெயில்டு வீடியோ. அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவுமே நீங்கள் சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம். இன்றைக்கி வீடியோவில் இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஷீட் மாஸ்க் எப்படி செய்யுதுன்னு உங்களோட ஷேர் பண்ணேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.